சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஜாதகத்தை பார்த்தா 10ஆம் இடத்த அதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ சொந்தமாக தொழில் பண்ணலாம், உங்களுக்கு சொந்த தொழில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு ஜோதிடத்தில் தெரியும். ஆனால் சுயதொழில் ஆரம்பித்தா சிக்கல் வரும். அப்போது இந்த ஜோதிட விதி தவறா அப்படின்னாக்க விதியெல்லாம் கரெக்டு, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுருப்போம். எப்படின்னா 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சியானால் யோகம் செய்யும், 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் அப்படின்றான், அதனால் யோகம் செய்யும். சரி, அப்போ 10ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கார்ல, நம்ம தொழில் ஆரம்பிச்சிடலாமான்னா அது நீங்கள் பிறந்ததுலேருந்து ஆட்சியாக இருக்குது, ஆயுசு முடிகிற வரைக்கும் ஆட்சியாக தான் இருக்கும் என்ன. ஆனால் அந்த 10ஆம் இடத்த அதிபதி தசை வரணும், தசை வந்தாத்தான் ஜெயிக்க முடியும். இல்லை 10ஆம் இடத்த அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கின ஏதாவது ஒரு கிரகம் தசை நடத்தணும், அப்படி நடத்தினாலும் ஜெயிச்சிடலாம். இது ரெண்டும் இல்லாமல் எனக்கு 10க்கு அதிபதி ஆட்சியாக இருக்கார், 11க்கு அதிபதி உச்சமாக இருக்கார், நான் போய் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன், எதை செஞ்சும் வேலைக்காக அது ராசா மாட்டிக்கிடுவாங்க. அதனால தான் ஏமாறுறது.